ஹரேந்திரனுடைய கல்யாணத்தை நிறுத்தினதும் அவரோட வாழ்க்கையை நாசம் பண்ணதும் என்னுடைய ஜிகே தாங்கிறத என்னால நம்ப முடியல. அதனால நான் ஜிகேவை பார்க்க மறுபடியும் அவன் வீட்டுக்கு போனேன். நான் வாக்கு கொடுத்தேன்னா அதை நிச்சயம் நிறைவேற்றுறேன். அது உண்மைதானே? பேப்பர்ஸ் எல்லாம் ஓகே. இந்த ஸ்டார்லைனோட மொத்த ஷேர்ஸையும் நீங்க உங்க பேருக்க மாத்துக்கலாம் ஜிகே. ஆனா ஹரீந்திரன் உங்களுக்கு பவர் ஆஃப் அட்டார்னி கொடுத்திருக்கிறதா தானே சொன்னீங்க? அப்போ இந்த ஸ்டார்லைன் ஷேர்ஸ் எல்லாம் உங்க பேருக்கு மாறிடும்னு நினைக்கிறீங்களா? ஏன் சார், அவன் என் பேர்ல தானே அதை எழுதி கொடுத்துருக்கான். அவனோட மெயின் சாவி உங்க கையில இருக்குன்னு சொல்லுங்க, நீங்க நினைச்சப்பெல்லாம் திறந்துக்கலாம், அப்படித்தானே? இது வெறும் ஜிகேவோட உழைப்பு மட்டும் இல்லைங்க, இதுக்கு அவர் எவ்வளவு வேலை செஞ்சிருக்காரு இல்லைங்க? இதுக்காக என்னென்ன காரியம் எல்லாம் பண்ணிருக்காரு. நாம இப்ப விஷயத்துக்கு வருவோம். 25% ஸ்டார் லைன் ஆபீஸ்லயே ஒதுக்கி வச்சுட்டு பாக்கி 75% நான் உங்களுக்கு தர தயாரா இருக்கேன். எவ்வளவு கோடிக்கு இதை வாங்கிக்கிறீங்க? இந்த கோடியெல்லாம் வாங்கி கொண்டு போய் எங்க பதுக்கி வைக்க போறீங்க? அனில் அம்பானி, முகேஷ் அம்பானி எல்லாம் ஆரம்பத்துல கஷ்டப்பட்டு தான் சம்பாதிச்சாங்க. ஆனா ஒரே நாள்ல நம்ம நண்பர் பில் கேட்ஸ் லெவலுக்கு உயர்ந்துருவாருப்பா. உங்க ஃப்ராடுக்கு நாங்க சப்போர்ட்டா தான் இருப்போம். அதே சமயம் ஸ்டார்லைன் ஷேருங்கிறதுனால பார்கெனே தேவையில்லை. எனக்கு நீங்க பூஜாவை செட் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்றீங்க. எனக்கு அவன் பேர்ல ரொம்ப நாளாவே ஒரு கண்ணு இருக்கு தெரியல. ஆமா, நீ கூப்பிட்டா அவ வருவாளா? இவன் கூப்பிடணுங்கிற அவசியம் இல்ல, நானே வந்துட்டேன். இதுதானா பூஜா? ஏன் போட்டோல பார்த்தாதான் தெரியுமா? ஏ ஜிகே, ஒரு நிமிஷம் இங்க வா. எக்ஸ்கியூஸ் மீ. போயிட்டு வா. அவங்க என்ன பத்தி அசிங்க அசிங்கமா பேசுறாங்க, நீ படுக்க சிரிச்சிட்டு இருக்க. என்ன உளற நீ? கோடி கணக்குல பிசினஸ் டீலிங் நடக்க போகுது. சில விஷயங்களை காதுல வாங்காத மாதிரி இருக்கணும். இதுல நமக்கு என்ன நஷ்டம்? உனக்கு இதுல பிரச்சனை இல்லாம இருக்கலாம், ஆனா எனக்கு இது என்னோட மான பிரச்சனை. அது மட்டும் இல்ல ஜிகே, ஹரேந்திரன் உன்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட். அவரை ஏமாத்தி இந்த ஃப்ராடுங்க கூட லிங்க் வச்சுக்காத. அட அறிவு கட்டவளே, எனக்கு யாரோடையும் லிங்க் இல்ல. எனக்கு லிங்க் இருக்கிறது பணத்தோட மட்டும்தான். உனக்கும் காசு வேணும்ல? இப்பேற்பட்ட காசு எனக்கு வேண்டாம். நான் இத ஹரேந்திரன் கிட்ட சொல்ல போறேன். நான் இதெல்லாம் ஹரி சார் கிட்ட சொன்னேன்னா ஜிகேவோட கனவுல சுக்கு நூறு ஆயிடும். ஆனா அதே நேரத்துல நான் இந்த சதியில பங்கேற்க விரும்பல. எனக்கு பயமா இருந்தது. நீ ஹரி கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டல? இல்ல, எனக்கு அவர் லைன் கிடைக்கல. ஆனா ஜிகே, நீ அவருக்கு எதிராக இவ்வளவு பெரிய சதி பண்றது எனக்கு உண்மையிலேயே ரொம்ப கஷ்டமா இருக்கு. நம்மளால நிம்மதியா வாழ முடியாது. நான் பண்ணா உனக்கு என்னடி? முடியாது. நான் உன்னை இந்த மாதிரி செய்ய விட மாட்டேன். அன்னைக்கு ப்ரோக்ராம் முடிய கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அன்னைக்கு ராத்திரி நான் என் வீட்டுக்கு வரும்போது திடீர்னு பயங்கரமா மழை பெய்ய ஆரம்பிச்சுது. ரோட்டு ஓரமா இருந்த ஒரு கடையில நான் என் வண்டியை நிறுத்தினேன். ஜிகே, நான் பாஸ்போர்ட் ஆபீஸ்க்கு பக்கத்துல இருக்கேன். இங்க 2-3 ரவுடிங்க என்ன துரத்துறாங்க. என்னை காப்பாத்து. ஜிகே, எங்களை அனுப்புனதே அவர்தான், அவர்கிட்ட உதவி கேக்குறியா? உங்களுக்கு இப்ப என்னதான் வேணும்? உன் உயிர். உன்னை கொண்டதுக்கு முன்னாடி நாங்க சந்தோஷமா இருந்துட்டு கொள்றோம். என்னடி திமிர்ற? ஆடினா ரொம்ப தான் போக்கி போடுங்க. என்னுடைய கூச்சலும் கதறலும் அன்னைக்கு அடிச்சு காத்து மழையில யாருக்குமே கேட்கல. ஒரு பொண்ணுக்கு எதெல்லாம் நடக்க கூடாது அந்த அளவுக்கு கொடூரம் அன்னைக்கு நடந்துச்சு. ஒரு பொண்ணோட வாழ்க்கையில அந்த அளவுக்கு கொடூரமான சம்பவம் நடக்கவே கூடாதுன்னு நான் அன்னைக்கு நினைச்சேன். குத்துயிரும் கொலை உயிரமா கடந்தனா அன்னைக்கு நான் ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டேன். அவ்வளோ நாள் அவன் என் மானத்தை தான் வித்துட்டு இருந்திருக்கான். அன்னைக்கு அவன் என் உயிரையே வித்துட்டான். குடுறா, இன்னும் கொஞ்ச நேரம் சந்தோஷமா இருக்கலாம், அதுக்கப்புறம் பாத்துக்கலாம். நீ போ. சரி, நடக்கட்டும்.
தப்பிச்சு போற புடிங்க அவள. ஏய் அவளை பிடிங்கடா. அவள புடிங்கடா. வாங்க. ஏய் ஓடுங்க. நில்லு. ஏய் இங்கடி ஓடிரு நீ. நில்லுடா. ஏய் இதுல விழுந்த மாதிரி சத்தம் கேக்குற. சரி விடுங்கடா. நாம கொள்ளலாம்னு பார்த்தோம். அவளே பார்க்க வேலை மிச்சம். வாங்க வாங்க. ஹலோ ஜிகே சார், நான் சோமன் பேசுறேன். ஹலோ, நான் சோமன் பேசுறேன் சார். அவ பிரிட்ஜில இருந்து குதிச்சு தற்கொலை பண்ணிக்கிட்டா. என்னது குதிச்சிட்டாளா? அவளோட பாடியை நீங்க தேடி பாத்தீங்களா? சார், இங்க பயங்கரமா மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கு. கண்டிப்பா அவ செத்து போயிருப்பா. சார், சத்தியமா நான் சொல்றது உண்மைதான் சார். மீதி பணத்தை நாளைக்கு காலையில ஆபீஸ்ல வந்து கலெக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே சார், நான் அப்புறம் பாக்குறேன். இத பாருங்க சார், நீங்க பயப்படாதீங்க. ஓகே ஜிகே சார், குட் நைட். ஓகே டேய் வாங்கடா. வாங்கடா வாங்க. நம்ம வேலை முடிஞ்சது. அன்னைக்கு ராத்திரி நான் போய் ஜிகேவை பார்க்கணும்னு எனக்கு தோணுச்சு. ஜிகே வீட்டுக்கு போனேன்னா ஜிகேவும் அலெக்ஸும் வெளியே வர்றதை நான் பார்த்தேன். அதனால நான் அந்த வண்டிக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கிட்டேன். அப்படின்னா மேனனோட பொண்ணு கூட உங்களுக்கு கல்யாணமா? ஆமா, அடுத்த மாசம் கல்யாணம்னு மேனன் சார் சொல்றாரு. ஸ்டார்லைன் கம்பெனிக்கு நீங்க முதலாளி ஆனதுக்கு அப்புறம் மேனன் உங்களை விடுவாரா என்ன? அதே சமயம் மேனனுடைய பொண்ணுக்கு நீங்க தான் சரியான ஆள். ரொம்ப அழகா இருப்பா தெரியுமா? சரி, இவ்வளவு நாள் லவ் பண்ணிக்கிட்டு இருந்த பூஜாவை என்ன பண்ண போற? சரி, அவளை பத்தி என்ன நினைக்கிற? அவளை பத்தி என்ன சொல்றது? அவ கேரக்டர் சரியில்லை. அவ கூட எல்லாம் கல்யாணம் பண்ணிக்கிட்டு நிம்மதியா வாழ முடியாது. அவளெல்லாம் 10ஓட 11 தான் வச்சுக்க முடியும். சரி, ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு மறக்காம வந்துருங்க. ஓகே, குட் நைட். குட் நைட். என்னாச்சு என்னாச்சு பூஜா? சொல்றேன், வா உள்ள வா. நான் ப்ரோக்ராம் முடிச்சிட்டு வீட்டுக்கு வர வழியில 4 பேர் என்ன சுத்தி வளைச்சிட்டாங்க. சுத்தி வளைச்சிட்டாங்களா? எங்க? சவுத் ஓவர் பிரிட்ஜ் பக்கத்துல என்ன பிடிச்சிட்டாங்க. நான் உனக்கு கால் பண்ணேன், ஆனா நீ தான் போன் அட்டென்ட் பண்ணவே இல்லை. பயங்கரமா மழை பெஞ்சதுல அதான் எனக்கு எதுவும் கேட்கல. ஆமா என்னாச்சு? அவங்க என்ன பண்ணாங்க? அவங்க என்ன பண்ணாங்கங்கிறது தான் உனக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டாங்களே. ஆமா, மேனன் சாருடைய பொண்ணு ரொம்ப அழகா இருப்பாளாமே. எதுவா இருந்தாலும் அவ என்ன மாதிரி ஊர்ல எல்லார் கூடயும் படுக்கிற ஒரு பொண்ணு கிடையாதுல்ல. என்ன பேசுற? நான் உன்னை அந்த மாதிரி தனியா விட்டுடுவேனா? என்னை பத்தி நீ இவ்வளவு கேவலமாவா நினைச்சிருக்க? நம்ம 2 பேரும் ஒன்னா வாழணும் தானே நினைச்சோம். நீ இல்லாத ஒரு வாழ்க்கையை என்னால அப்படிதான் அவனை கண்ணை துண்டமா வெட்டி கொண்டேன். அவள உயிரோடவே இருக்க கூடாது. நான் ஜேகேவை உயிருக்கு உயிரா விரும்பினேன். கொன்னதுக்கு அப்புறம் நான் ரொம்பவே பயந்துட்டேன். தப்பிக்கணும்னு மட்டும்தான் யோசிச்சேன்.